அது மார்கழி மாதம் காலையில் 4 மணி. ஊர் மக்கள் எல்லாம் வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுந்தரி பாட்டி அவங்க வீட்டு வாசலில் ஒரு மத்தையை போட்டு படுத்துட்டு இருந்தாங்க. அடடா, காலையில் 4 மணி ஆகிட்டுருக்கே, சரி ஆற்றுக்கு போய் மீனை பிடிக்க போவோம், அப்போ தான் சீக்கிரம் வியாபாரத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினச்ச பாட்டி தூண்டில் எடுத்துக்கிட்டு ஆற்றை நோக்கி நடந்து போனாங்க. பாட்டி கூட நிறைய மீனை பிடிச்சாங்க. பிடிச்ச மீனோட வாளில் ஒரு சிவப்பு கயிறையும் கட்டினாங்க. கட்டின மீன் எல்லாம் ஒரு கூடையில் போட்டு தலையில் வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்காக எடுத்துக்கிட்டு போனாங்க. சுந்தரி பாட்டி, எனக்கு 1 கிலோ மீன் கொடுங்க. 1 கிலோ மீன் தானே, இதோ தரேன். இப்படி காயிலேயே சுந்தரி பாட்டிக்கு நல்ல வியாபாரம் நடந்துச்சு. பக்கத்தில் மீனான்னு ஒருத்தி மீன் விற்கிறவ சுந்தரி பாட்டியை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டா. இந்த சுந்தரி பாட்டி எப்படி தான் காலங்காத்தில் எழுந்து போய் மீன் பிடிக்குதோ தெரியல. நானும் 1 வாரமாக வச்சுருக்கேன், இந்த மீன் விற்கவே மாட்டேங்குது. அதால் அப்படின்னு சொன்ன மீனா சுந்தரி பாட்டியோட கூடையில் கெட்டுப்போன மீனை கலந்து வச்சுட்டா. சுந்தரி பாட்டியோட மீனில் இருந்து நல்ல மீன்களை எடுத்துக்கிட்டா. எல்லாரும் என்கிட்ட மீன் வாங்க வாங்க, இந்த சுந்தரி பாட்டி கெட்டுப்போன மீன் தான் விற்கிறாங்க அப்படின்னு மீனா கத்த ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. சுந்தரி பாட்டிக்கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்குறதுக்கு போனாங்க. அட சுந்தரி பாட்டி, நீங்கள் என்ன கெட்டுப்போன மீன் விற்கிறீங்கன்னு மீனா சொல்கிறாங்க, எல்லாம் உண்மையா? பாட்டிக்கு இப்போது அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிச்சு. பாட்டி பதட்டமே படலை, சாந்தமாகவே இருந்தாங்க. ஏப்பா தம்பி, கொஞ்சம் இங்கே வாப்பா அப்படின்னு காலையில் அவங்கக்கிட்ட மீன் வாங்கின ஒரு சிறுவனை கூப்பிட்டாங்க. அவன்கிட்ட அவன் வாங்கின மீனை எடுத்து காமிக்க சொன்னாங்க. அவன் காமிச்ச மீனோட வாளில் ஒரு சிவப்பு கயிறு கட்டியிருந்துச்சு. எல்லாரும் பார்த்தீங்களா, நான் விற்கிற மீனோட வாளில் எப்போவுமே சிவப்பு கயிறு கட்டுறது என்னோடய வழக்கம். ஆனால் இந்த மீனை யாரும் மாற்றி வச்சுருக்காங்க. என்னோடய கூட மீன் எல்லாம் மீனா கையில் இருக்குது. எல்லோரும் கவனமாக பாருங்கள், இந்த மீன் ஃபுல்லாக கெட்டுப்போன மீனாக இருக்குது. மீனை தான் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஊரோட தலைவரை வர சொன்னாங்க. வந்த தலைவர் பாட்டி எப்போவுமே நல்ல மீன் தான் விற்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதால் மீனாவை அந்த ஊரில் இனி மீனே விற்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவிட்டார். அட மீனா, இனி இந்த ஊருக்குள்ளே நீ மீன் விற்கக்கூடாது, இது இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு அப்படின்னு அந்த ஊர் தலைவரும் மக்களும் சொல்ல, மீனா தன் தவற உணர்ந்து தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நின்னான். ஊர் மக்கள் மீனாவை அந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது சரியா தவறா? உங்கள் கருத்தை தெரிவிங்க கமெண்ட்டில். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.